நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரே யாருக்கு ஆதரவு என்பது பற்றி தமது நிலைப்பாட்டை தெரிவிப்பேன் என சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். பொன் அமராவதி விவகாரம் தொடர்பாக மதுரையில் தென்மண்டல ஐஜி அலுவலகத்தில் புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ், பெண்களை அவதூறாக பேசும் வாட்ஸ்அப் வீடியோவால் பொன் அமராவதியில் இரு பிரிவினரிடையே கலவரம் ஏற்பட்டதாகவும், மேலும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அரசியல் லாபத்திற்காக வீடியோ வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வாட்ஸ்அப்பில் வரும் வீடியோக்களை மக்கள் நன்கு ஆராய வேண்டும் என்று கூறிய கருணாஸ், இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்காக தம்மிடம் ஆதரவு கேட்டவர்கள் பற்றி தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் கருணாஸ் தெரிவித்தார். இதனுடைய நோக்கத்தை பார்க்கும்பொழுது முழுக்க அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இது நடக்குதுங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்தனை பேரும் சகோதர மனப்பான்மையோடு தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய தாய் தந்தரை என்ற மனநிலையிலே தான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், மக்களவை தேர்தலில் நீங்கள் பிரச்சாரமாக ஆதரவு தெரிவிக்கிறேன். இப்போ 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்குது. முக்குளத்தூர் புலிப்படையோட நிலைப்பாடு என்ன? உங்களோட நிலைப்பாடு? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏற்கனவே என்ன நிலைப்பாடில் இருக்கணும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கேன். தேர்தல் முடிவுகள் வரட்டும், மக்களுடைய தீர்ப்புகள் வரட்டும், அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்.